Hello students, welcome to our channel Manona Sriyar. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். 12ஆம் வகுப்பு புவியியல். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மானோனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி புவியியலுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பரில் இருக்கக்கூடிய क्वेश्चन எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து क्वेश्चंस எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 into 12 இதில் குறைவான மக்கள் அடர்த்திக்கான 4 காரணங்களை கூறுக. மென்ஷன் த 4 ரீசன்ஸ் ஃபார் த லோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இணைந்த நகரம் என்பதை வரையறுத்தவர் யார்? இணைந்த நகரத்திற்கு ஒரு உதாரணம் தருக. ஹூ இஸ் டிஃபைன் த டேர்ம் ஆஃப் அர்பனைசேஷன்? உலகின் மிகப்பெரிய காற்றாலை எங்குள்ளது? அதே மாதிரி பருவகால மேய்ச்சல் இடம்பெயர்வு வரையறுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் சிறுகுறிப்பு வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மழைநீர் சேகரிப்பின் 2 முக்கிய தொழில்நுட்பங்கள் யாவை? வாட் ஆர் த 2 மெயின் டெக்னிக்ஸ் ஃபார் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? பேரிடர் மேலாண்மை என்றால் என்ன? வாட் இஸ் டிசாஸ்டர்? அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை இரட்டிப்பு களம் என்றால் என்ன? அது எவ்வாறு கணக்கிற்கப்படுகிறது? வாட் இஸ் எ டபுளிங் டைம் ஆஃப் பாப்புலேஷன்? ஹவு இஸ் எ கால்குலேட்டட்? 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 6 into 3 18. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏறக்குறைய 70% எழுத்தறிவோர்களை கொண்டுள்ள 6 மாநிலங்கள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா தாமிரத்தின் பயன்பாடுகளை இதன் 3 குறிப்பிடுக. ஸ்டேட் எனி 3 யூசஸ் ஆஃப் காப்பர். தொழிலக அமைவிடத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் விச் இன் அஃபெக்ட் ஃபார் த லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கலாச்சார மண்டலத்தை வரையறுத்து அதன் முக்கிய பிரிவுகளை குறிப்பிடுக. டிஃபைன் த கல்ச்சுரல் ரிலம் ஃபார் மென்ஷன் த மேஜர் டிவிஷன்ஸ். காலநிலை மாற்றத்தின் காரணங்கள் யாவை? நாம் ஏன் உப்பு நீரை காட்டிலும் நன்னீரில் வேகமாக மூழ்குகிறோம்? செயற்கைக்கோள்களின் 3 வகையான சுற்றுவட்ட பாதைகளை எடுத்துக்காட்டுடன் குறிப்பிடுக. மென்ஷன் த 3 டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ் ஆர்பிட் வித் இன் எக்ஸாம்பிள் ஈச். மத்திய தரைக்கடல் மேலாண்மை பற்றி குறிப்பு வரைக. ரைட் த நோட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல். அதே மாதிரி 5 மார்க் 5 into 5 25. இதில் உலக மக்கள் தொகை அடர்த்தி பகுதிகளை விளக்குக. கிராமப்புற குடியிருப்பு வடிவங்களை விளக்குக. டிஸ்கிரைப் த வேர்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி ஏரியா. டிஸ்கிரைப் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரூரல்ஸ் செட்டில்மெண்ட். இரும்பு தாதியை வகைப்படுத்தி விவரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்ச்சியடைந்த மற்றும் பின்தங்கிய நாடுகள் பண்புகளை இதன் 3 விவரிக்கும். கிளாசிஃபை த டிஸ்கிரைப் த அயான் ஓர்ஸ். எக்ஸ்பிளைன் எனி 3 கேரக்டர்ஸ் ஆஃப் டெவலப்டு இன் ஃபார் கண்ட்ரிஸ். இந்தியாவின் முக்கிய மொழிகளை பற்றி விவரிக்கவும் அல்லது தொலை நுண்ணறிவு கூறுகள் பற்றி விரிவாக விளக்குக. எக்ஸ்பிளைன் த மேஜர் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பிளைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் இன் டீட்டெயில். காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை விளக்குக அல்லது கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகளை விளக்குக. டிஸ்கிரைப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டியூரிங் த ஸ்டாம்பீட். கொடுக்கப்பட்டுள்ள உலக நிலவரப்படத்தில் மில்லியன் நகரங்களை குறித்து காட்டி சிறுகுறிப்பு வரைக. உலக புறவரி நிலவரப்படத்தில் உலக பெட்ரோலிய பறவைகளை குறித்து அதனை பற்றி ஒரு குறிப்பு வரைக. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 12ஆம் வகுப்பு புவியியல் 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். ஸோ வீடியோ படுத்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணவ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.